வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதற்கு முன்பு பார்த்த தொகைநிலை அப்புறம் அளபடைகளை பற்றி பார்த்த பகுதியில் உள்ள லிங்க் எல்லாத்தையுமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. சரி, இன்றைக்கி தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொகாநிலை தொடர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக வந்து பொருள் தரக்கூடியதற்கு பெயர் தான் என்னது, தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் எதுவுமே எப்படி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு மறைஞ்சி வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், எல்லாமே எப்படி வரும்னு சொல்கிறாங்க, வெளிப்படையாக வரும். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம், நம்ம காற்று வீசியது அப்படின்னு சொல்கிறோம், அப்படி தானே. காற்று வீசியது, இதில் காற்று அப்படிங்கிற எழுவாயும் வீசியது அப்படின்னு சொல்லக்கூடிய பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகிறது. இப்போ இதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது பொருள் வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேண்டாம். காற்று அப்படிங்கிறது வீசிச்சு, அவ்வளோதான். அந்த பொருளானது ஒரு எழுவாய் வந்திருக்கு, பயனிலை, இது ரெண்டுமே என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேறு ஒரு பொருளோ என்ன செய்ய வேண்டாம், நம்மளுக்கு வேறு சொல் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, இதற்கு அடுத்தது இதே போன்று இரண்டாவது தொடரிலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. குயில் கூவியது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி தானே. குயில் அப்படின்னு சொன்னால் எழுவாய், கூவியது அப்படின்னு சொன்னால் பயனிலை. இது ரெண்டுமே தந்திருக்கு, ஒரு பொருளை கொடுத்துருச்சு. இதற்காக நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்க்கணுமா அப்படின்னு சொன்னால் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதில் உள்ளது. அப்போ காற்று வீசியது, குயில் கூவியது, இது இரண்டுமே தொகாநிலை தொடர். இதற்கு அடுத்தது தொகாநிலை தொடரின் 9 வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எழுவாய் தொடர், விழித்தொடர், இதற்கு அடுத்தது வினை முற்று தொடர், பெயரெச்ச தொடர், வினையெச்ச தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 9 வகைகளை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். சரியா? முதலில் தொகாநிலை தொடரினுடைய 9 வகைகளில் எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எழுவாய் தொடர் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு எழுவாய் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த எழுவாயுடன் ஒரு பெயரோ இல்லை வினை, வினா, இந்த ஆகிய பயனிலைகள் தொடர்வதற்கு பெயர் தான் என்னது, எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இப்போ இறுதியாக என்ன வரணும் அப்படின்னா, ஒரு எழுவாய் அப்படின்னு சொல்லும்போது அது பெயர் சொல் வந்துடும் நம்மளுக்கு. அந்த எழுவாய்க்கு அடுத்ததாக வரக்கூடிய அந்த பயனிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், பெயராக இருக்கலாம். எடுத்துக்காட்டு, இப்போ இனியன் அப்படிங்கிறது எழுவாய், கவிஞர் அப்படிங்கிறது என்னது, பெயர், காவிரி அப்படிங்கிறது எழுவாய், பாய்ந்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது என்னது, பாய்ந்தது, பாய்தல் அப்படின்னு சொல்லும்போது பாய்தல்ங்கிற தொழிற்பெயரில் வந்துடும். பாய்ந்தது அப்படிங்கிற போது இது என்ன, வினை பெயரில் வரும். பேருந்து அப்படின்னு சொல்லக்கூடியது எழுவாய், வருமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, இது வினா. இந்த மாதிரி இறுதியாக வரக்கூடியது அந்த பயனிலை எப்படி மாறணும்னு சொல்கிறாங்க. பெயராக இருக்கலாம், வினையாக இருக்கலாம், வினாவாக அமையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகியவற்றிற்கான பயனிலைகள் வந்து எழுவாய் தொடர்களாக அமைஞ்சிருக்கு. இரண்டாவது விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, அப்படி தானே. விழித்தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ விழியை தொடர்ந்து வினை அமைவது, ஏற்கனவே விழின்னு சொல்லிட்டு ஒரு வேற்றுமை தொகையை நம்ம படிச்சிருப்போம், விழி வேற்றுமைன்னு. வேற்றுமைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும்னு படிச்சிருப்போம், அப்படி தானே. அதில் முதலாவது வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் என்னது கிடையாது, உருபுகள் அப்படிங்கிறது கிடையாது. அதில் 8வதாக இருக்கக்கூடிய அந்த விழி வேற்றுமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் இங்கே விழித்தொடர் அப்படிங்கிறதுல படிக்க போகிறோம். சரி, விழியை தொடர்ந்து வினை அமைவதற்கு பெயர் தான் என்னது, விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். நண்பா எழுது, இப்போ நண்பா அப்படிங்கிறது என்னது, விழிப்பெயர். இதில் எழுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயனிலையை கொண்டு முடிவது. எழுதுறது, படிக்கிறது, ஓடுறது, இது எல்லாமே என்னதுன்னா ஒரு வினையை கொண்டு முடியக்கூடியது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, விழித்தொடர் அப்படின்னு சொல்கிறோம். நண்பா எழுத, அண்ணா படி, இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதற்கு பெயர் தான் விழித்தொடர். சரி, இதற்கு அடுத்ததாக வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம், அப்படி தானே. வினைமுற்று தொடர் அப்படிங்கிறது என்னென்னா,
தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று. நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு தொடர் இருக்குன்னா அதனுடைய இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று ஒரு தொடரினுடைய முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவதற்கு பெயர் தான் எனது வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தொடரின் இறுதியில் அதாவது முற்று முதல்ல சொல்லக்கூடிய அந்த தொடர் இருக்கு இல்லையா, அது என்ன செஞ்சிடும், முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அறுவகை பெயரை கொண்டு முடிவதற்கு பெயர் தான் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக பாடினால் கண்ணகி, எழுதினால் கண்ணகி, ஓடினால் ராதா, இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. முதலில் வருவது வினைமுற்று, முடிஞ்சிடணும். பாடினால் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெயரை கொண்டு முடிவதாக இருக்கணும். இதற்கு பெயர் தான் என்னது, வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, இதற்கு அடுத்தது பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெயரச்ச தொடர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது. முதல்ல உள்ளது என்ன செஞ்சிருச்சு, முன்னாடி உள்ளது முற்று பெற்றுருச்சுன்னா வினைமுற்று தொடர். இது என்ன சொல்லியிருக்காங்க, முற்று பெறாத இந்த வினை, ஒரு வினையானது என்ன செய்யணும், முற்று பெறாததாக இருந்திருக்கணும். பெயர் சொல்லை கொண்டு முடிவதற்கு பெயரெச்ச தொடர்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக கேட்ட பாடல், கேட்டல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே என்னது, வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது. பாடல் அப்படின்னு சொல்லும்போது இது பெயர் சொல்லை கொண்டு முடிவது. ஒரு முற்று பெறாத வினை கேட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை கேட்ட அப்படின்னு சொல்லும்போது இது முற்று பெறலை. இந்த இடத்துல என்ன செய்யுது, இந்த இடத்துல எச்சம் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? கேட்ட அப்படிங்கிறது எச்சவினை. பாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரை கொண்டு முடிவதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், பெயர் எச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இதற்கு அடுத்தது வினை எச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே? வினை எச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு முற்று பெறாத வினை, மேலே என்ன படித்தோம், இதே முற்று பெறாத வினை பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா பெயரெச்ச தொடர். வினையை கொண்டு, அதாவது வினை சொல்லை கொண்டு முடிவதற்கு பெயர் என்னது, வினையெச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக என்ன சொல்லலாம், பாடி மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்கிறோமா. இதில் பாடி அப்படிங்கிறது எச்ச வினை. பாடி அப்படிங்கிறது என்னது, முடிவு பெறலை இல்லையா. பாடினால் அப்படின்னா தான் முடிவு பெறும். பாடி அப்படிங்கிறது முடிவு பெறலை. அப்போ பாடி அப்படிங்கிற எச்ச வினை, மகிழ்ந்தனர் மகிழ்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாம் வினை. இந்த வினையை கொண்டு முடிந்துள்ளது. இதற்கு பெயர் தான் என்னது, வினை எச்ச தொடர். வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே? வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வேற்றுமை உருவுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அது என்னப்போ வேற்றுமை உறுப்புகள் ஏற்கனவே பார்த்தோமா, 8 வேற்றுமை உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குது, முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது. இதுக்கு என்னது கிடையாது, உறுப்புகள் கிடையாது. அப்போது 2 முதல் 7 வரைக்கும் உள்ளதுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி தானே? சரி, என்னென்ன வேற்றுமைகள் இருக்குது, ஐ, ஆள், கூ, இன், அது, கண் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் வேற்றுமை உறுப்புகள். இதில் பாருங்கள், கட்டுரையை படித்தால் அப்படின்னு சொல்கிறோமா. இப்போ கட்டுரை படித்தால் அப்படின்னு சொன்னோன்னா அது வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கோம், ஐ அப்படிங்கிற உறுப்பு. ஆனால் இங்கே ஐ அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்ததுனால இது என்னன்னு சொல்கிறோம், நம்ம வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ கட்டுரையை அப்படிங்கும்போது இந்த ஐ அப்படிங்கிறது மறையலை, இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு, நம்மளுக்கு வெளிப்படையாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்பால் கட்டினார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே? அன்பால் கட்டினார், ஆள் அப்படின்னு சொல்கிறோமா, இது 3ஆம் வேற்றுமை உருவு. அப்போது இது மறைஞ்சி வராமல் வெளிப்படையாக வந்ததுனால இது தொகாநிலை தொடர். இதற்கு அடுத்தது அறிஞருக்கு பொன்னாடை அப்படின்னு சொல்கிறோமா, அறிஞருக்கு. அப்போ இக்கு, கூ அப்படிங்கிறது என்னது, 4ஆம் வேற்றுமை உருவு. அப்போ இது வெளிப்படையாக வந்ததுனால 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா?
இதற்கு அடுத்ததாக வருவது இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்பது. நல்லா கவனிச்சுக்கணும். பெயரோ வினையோ தொடர்பதற்கு இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். சரி, மற்றொன்று அப்படின்னு சொல்கிறோமா? மற்று கூட்டல் ஒன்று, மற்றொன்று. இந்த ஒரு இடைச்சொல்லை அடுத்து ஒன்று அப்படிங்கிற ஒரு சொல் நின்று பொருள் தருது, அப்படி தானே? மற்று, ஐ, இது எல்லாமே இதுதான். மற்று, ஐ, இது எல்லாமே என்ன சொற்கள்னு சொல்கிறோம்? நம்ம இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதற்கு அடுத்தது உரிச்சொல் அப்படின்னு சொல்லக்கூடியது. உரிச்சொல்லுடன் ஒரு பெயரோ அல்லது வினையோ, பெயரோ வினையோ தொடர்வதற்கு பெயர் தான் என்னது? உரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இங்கே என்ன தொடருதுன்னு பார்ப்போமா? சால சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். அப்படிதானே? சால சிறந்தது. இதில் சால அப்படின்னு சொல்கிறது உரிச்சொல். சால, தவ, நனி, கூர், களி, கடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே உரிச்சொல். இது கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிறந்தது அப்படிங்கிற சொல் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்கிறோம். சால அப்படின்னா மிகச்சிறந்தது, மிக அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி பொருள் தரக்கூடியதற்கு பெயர் உரிச்சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு அடுத்தது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு சொல்லானது 2 முறை, நல்லா கவனிச்சுக்கணும், 3 முறை, 4 முறை வரைக்கும் அடுக்கி தொடர்வதற்கு பெயர் தான் என்னது? அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்கிறது. வருக வருக வருக, இந்த ஒரு சொல் என்ன செய்கிறோம்? உவகையின் காரணமாக யாராவது வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா நம்மளுக்கு உடனே சந்தோஷத்தின் மிகுதியினால் எப்படி சொல்லுவோம்னா வருக 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 அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளதுனால தான் இதற்கு பெயர் என்னது? அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு அடுத்தது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூட்டுநிலை பெயரெச்சம். இதை பற்றி சொல்லுவோம். முதல்ல ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் என்ன செய்யணும்? நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை படிப்போம். எடுத்துக்காட்டு படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சம் ரொம்ப எளிமையாகவே நம்ம என்ன செஞ்சிடலாம்? பழகிக்கலாம். சரியா? சரி, எடுத்துக்காட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? கேட்க வேண்டிய பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தானே? இங்கே என்ன சொல்கிறாங்க? வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல இந்த முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் என்ன செய்யறோம்? நம்ம சேர்க்கறதுனால கேட்க வேண்டிய பாடல், சொல்ல தக்க செய்தி அப்படின்னு சொல்கிறோமா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு பெயர் என்னது? கூட்டு பெயரெச்சங்கள். இதில் எச்சங்கள் ஒன்றுமே கிடையாதுப்பா. இப்போ எச்சம்னா என்னது? முற்று பெறாமல் வருவதற்கு பெயர் அப்படிங்கிற அந்த சொல்லை கொண்டு முடியணும். அப்படி தானே? இப்போ கேட்க வேண்டிய